பிரைஸ் லார்ட். இந்த எளியா தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் இன்றைக்கு கூட ஒரு சின்ன ஒரு சத்தியத்தை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ணலான்னு நான் விரும்புகிறேன். ஒரு சின்ன ஒரு தேவனுடைய சத்தத்தை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்றது மூலமாக அந்த தேவனுடைய சத்தம் நமக்கு எதை வெளிக்காட்டும், அதே நேரத்தில் இன்னொரு சத்தமும் நமக்கு நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது யாருடைய சத்தம்? அது சாத்தானுடைய சத்தம். அந்த சத்தம் நமக்கு எதை வெளிக்காட்டும் என்பதை குறித்து ரெண்டுத்தையும் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நாம் சத்தியத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகளின் மேல் குதித்தும் மேடுகளின் மேல் துள்ளியும் வருகிறார். இது என் நேசருடைய சத்தம் என்று சொல்லி உன்னத பாட்டில் சாலமோன் அழகாக எழுதுறாரு. அப்படின்னா இது என் நேசருடைய சத்தம். இந்த உலகத்தில் அநேக சத்தங்களை நாம் கேட்குறோம். ஆனால் பர்டிகுலர் ஒரு பர்சனுடைய சத்தத்தையோ அல்லது அவருக்கு வருகையோ போகையோ நாம் துல்லியமாக நம்மளால் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில்னா மனைவியாக இருந்தால் கணவர் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுதோ, பிள்ளைகள் ஸ்கூல் போயிட்டு வரும்பொழுது, அல்ல மனைவி வேலைக்கு போயிட்டு வரும்போது கணவர், தகப்பன் தாய் தன் பிள்ளைகளையும் சரியாக அவங்களுடைய ஒரு வாகனமாக இருக்கட்டும், அவங்களுடைய ஒரு செப்பல் சத்தம் இருக்கட்டும், அவங்களுடைய வாய்ஸாக இருக்கட்டும், துல்லியமாக அவங்களுடைய சத்தத்தை அவங்க அறிஞ்சு கொள்வாங்க. அதே போல் தான் இங்கே உன்னத பாட்டில் அந்த சுனேமித்தியால் என்கிறதான அந்த மனவாட்டி நேசருடைய சத்தத்தை நன்கு அறிந்திருக்கிறார். யார் அந்த நேசர்? யார் அந்த நேசர்னா என்னையும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை தான் நேசர் என்று சொல்லி அங்கே வர்ணிக்கிறாங்க. அந்த நேசருடைய சத்தம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அவளுக்கு மலைகள் மேலே குதித்தும் மேடுகளின் மேலும் துள்ளியும் வருகிற ஒரு மான் அப்படிப்பட்ட அந்த ஒரு சத்தமாய் அவள் தெளிவாக அதை புரிஞ்சுக்கிறாள். இன்னைக்கு கூட நாம் பார்த்தோம்னுச்சுன்னா உலகத்தில் நான் சொன்ன மாதிரி, முதலையே சொன்ன மாதிரி, இந்த உலகத்தில் நம்ம சத்தங்களை நாம் கேட்குறோம். வேதாகமத்தில் கூட சத்தங்களை நாம் கேட்குறோம். ஆதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தம் தான் நம்ம கூட பேசிச்சு. வார்த்தை, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியில் ஆதியாகமம் வரைக்கும் நம்ம கர்த்தர் பேசுகிறத வார்த்தையின் மூலமாக அந்த சத்தத்தை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. வார்த்தையின் மூலமாக தான் பேசினார். யாத்திராகமத்துக்கு அப்புறம் தான் யாத்திராகமம், அதுக்கப்புறம் தான் எழுத்து வடிவில் நமக்கு ஒரு இது வேதாகமம் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைச்சிது. இந்த சத்தம் நமக்கு நிறைய காரியங்களை போதிக்குது. இந்த சத்தத்தை நம்ம தெளிவாக கேட்டால் அந்த சத்தத்தின் மூலமாய் நம்ம நிறைய நன்மைகளை பெறலாம். முதலாவது அந்த சத்தம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. ஆசீர்வாதம் சொன்னால் அந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், அல்லது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தால் அவங்க தேவனுக்குரிய அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இதை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் 2 விதமான சத்தம் கேட்கும். ஒன்று, நான் சொன்ன மாதிரி நேசருடைய சத்தம், தேவனுடைய சத்தம் தெளிவாக நமக்கு கேட்கும். அடுத்தது அது கூடவே இன்னொரு சத்தமும் கேட்கும் நமக்கு. அது சாத்தானுடைய சத்தம். தேவனுடைய சத்தம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குமானால், ஒரு நிபந்தனையோடு ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு அது கொடுக்கும். அது எப்படின்னு சொன்னால், இதை செய், நான் உனக்கு இது ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், நான் பரிபூர்ணமாக கொடுக்குறேன், இதை நீ செய்யாத, இதை செஞ்சால் உனக்கு இந்த ஆசீர்வாதம் கொஞ்சம் கடினமாக இருக்கும்னு. ஆனால் சத்துரு கொடுக்குற அந்த சத்தம் நம்ம தெளிவாக கேட்க முடியும். அந்த சத்தமானது எப்படிப்பட்டதாக இருக்குன்னுச்சுன்னா, ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும், நீ எப்படி வேணும்னாலும் சுதந்திக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சத்தமாக இருக்கும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் 2 சத்தத்தை கேட்கும்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30:21ஆம் வசனத்தில் அழகாக சொல்லியிருக்கிறது. வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் உனக்கு பின்னாலிருந்து ஒரு சத்தம் கேட்கும். அதுதான் நேசருடைய சத்தம், தேவனுடைய சத்தம். அந்த சத்தம் என்ன சொல்லுமான்னு சொன்னால், வழி இதுவே, இதிலே நடவுங்கள். வழி இதுதான்,
இந்த வழியில் நடங்க. ஒருவேளை நம்ம போகிற வழி அது குறுகலான வழியாக இருக்கலாம், கஷ்டமான வழியாக இருக்கலாம், அந்த பாதை நமக்கு ரொம்ப குறுகியதாக இருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் அந்த வழி விலக அல்லது அந்த நேர் வழியை விட்டு நம்ம கொஞ்சம் தவற நேரிடும். அப்போ நமக்கு பின்னால் இருந்து அந்த சத்தம் நமக்கு தெளிவாக கேட்கும். குறுகலான வழிதான், கஷ்டமான வழிதான், போராட்டமான வழிதான், துன்பங்கள் நிறைந்த வழிதான், ஆனால் இதில் நடவுங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் இன்னொரு சத்தம் என்ன சொல்லுன்னு சொன்னால், பரவாயில்ல நீ வழி விலகி போனால் கூட பரவாயில்ல, நீ இந்த பக்கம் போ, அந்த பக்கமாவது ஏதோ ஒரு வழியில் நீ போ, உனக்கு முன்னால் வச்சிருக்கிறத நீ போய் சொல்லிக்கோ, ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னொரு சத்தம் கேட்கும். அப்போது நேசருடைய சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டு சரியான வழியில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் சரியாக அவருடைய சித்தம் என்ன? என்னாகும் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியும், அவருக்கு சித்தமானது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான். அப்போ இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க தேவனுக்கு சித்தம். அவர் காட்டுகிற வழியில் நடக்கும்போது, அவர் சித்தத்தை செய்யும்போது ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சத்துரு சொல்கிற அந்த வார்த்தையை, அந்த சத்தத்தை நாம் கேட்கும்போது ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது என்னன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து இந்த சத்தியத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்பீங்கன்னா, அந்த ஆசீர்வாதத்தை தேவன் எப்படி கொடுக்குறாரு, சத்துரு அதை எப்படி தட்டி படிக்கிறான் நம்முடைய கரத்தில் இருந்துன்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்கலாம், ஜெபிக்கலாம். கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டு நேர்வழியாய் நம்ம நடந்து செல்ல கர்த்தர் அருள் புரிவாராக. பரிசுத்த பிதாவே, வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய சத்தமானது அது எங்களை ஆண்டவரை நிறைவாய் நடத்தக்கூடிய சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு நேர்வழியாய் நடந்து உம்முடைய பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரை சாத்தானுடைய சத்தமும் எங்களுக்கு ஒரு இனிமையானதாய் தெரியும். அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய சத்தத்திற்கு மாத்திரம் கீழ்ப்படிய கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய வழியிலே நடத்துங்க. ஆமீன், ஆமீன். Mm-hmm.